Hi students, welcome to Innikila IAS Academy. நாம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மகிட்ட சிவில் கசனை படிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டாங்க. என்னதான் டவுட்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நான் எக்ஸாம் அப்ளை பண்றேன் டவுட்ஸ் கேட்குறாங்க. அதுக்காக இந்த வீடியோ ஓகேவா. ஏற்கனவே ஹவு டு அப்ளை போட்டாச்சு. இருந்தாலும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா போஸ்டிங் செலக்ட் பண்ற டவுட் வருது ஓகேவா. ஏன்னா இங்க எனக்கிட்டே ஒரு 40-30 பேர்ட்ட கேட்டாங்க. நிறைய பேர் என்ன கேட்டாங்க அப்படின்னா எந்த போஸ்டிங் நான் செலக்ட் பண்றது, இப்போ டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த போஸ்ட் செலக்ட் பண்ணணும், யூஜி முடிச்சா எந்த போஸ்ட் செலக்ட் பண்றது, இல்ல ரெண்டுமே செலக்ட் பண்ணலாமா, இல்ல ஐடிக்கு என்ன போஸ்ட், இந்த மாதிரி நிறைய டவுட் கேட்டாங்க. ஸோ அவங்க கிளாரிஃபை பண்றாங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்க டவுட் ஃபுல்லா கிளாரிஃபை ஆயிரும். டவுட் தான் கேட்கலாம் ஓகேவா. இப்போ பாருங்க, இப்போ நீங்க சிவில் முடிச்சிருக்கீங்க ஓகேவா. சொல்றேன் சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டிப்ளமோ வரலாம், பிஏ இருக்கலாம் ஓகேவா, எனிதிங். சப்போஸ் நீங்க டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நான் எந்த போஸ்ட்லாம் அப்ளை பண்ணலாம் ஓகேவா. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேட்டேன் எந்த போஸ்ட்லாம் நான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. நோட்டிஃபிகேஷன் வச்சு காட்டுறேன். நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இதெல்லாம் பண்ண முடியாது ஓகேவா. அது அக்ரிகல்ச்சர் படிச்சிடணும். அசிஸ்டன்ட் டெஸ்டர் அதுவும் பண்ண முடியாது. ஏன்னா அசிஸ்டன்ட்ஸுக்கு என்ன எலிஜிபிள்னா சொல்லிடுறேன். அசிஸ்டன்ட் டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் ஓகேவா, டிகிரி இன் எலக்ட்ரிக்கல். ஸோ இது சிவிலுக்கு வராது. ஸோ ஃபர்ஸ்ட் சிவில் மட்டும் சொல்லிடுறேன். சிவிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3406 கோட் இருக்கு. 3406 டிராஃப்ட்மேன் நான் பார்த்துருவோம். அது என்ன எழுதுன்னு சொல்லிடுறேன். 3406 டிராஃப்ட்மேன். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்கு. ஸோ இந்த போஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா டிக் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஸோ டிராஃப்ட்மேன் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த போஸ்ட் யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா டிராஃப்ட்மேன் 3406 டிப்ளமோ சிவில் படிச்சு அப்ளை பண்ணலாம். நான் பிஇ சார், நான் டேரக்ட் பிஇ அப்ளை பண்ணலாமா அப்படின்னா பண்ணலாம். புரியுதா. 3406 டிப்ளமோவும் பண்ணலாம், பிஇ என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம டிக் பண்ணலாம். ஓகே. டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இருக்கு சார், இதுக்கு நான் அப்ளை பண்ணலாமா, 2114க்கு நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஆனால் இதுக்கு பண்ண முடியாது ஓகேவா. ஏன் அப்படின்னா இதுக்கு பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஓகேவா. நிறைய பண்ணியிருப்பீங்க ஓகேவா. சரி பண்ணியிருந்தாங்க. என்ன பண்ணுது கண்டிஷனை பாருங்க. இந்த கண்டிஷன் இருந்தால் நீங்கள் பண்ணலாம். என்னதுன்னா மஸ்ட் ப்ராசஸ் போஸ்ட் டிப்ளமோ இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் பண்ணிக்கணுமா ஓகேவா. பண்ணிக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் 3 இயர்ஸ் இருக்கணும் ஓகேவா. கவுண்ட்ரி அண்ட் அதாவது டிராஃப்ட் மேலே 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ப்ளஸ் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் தான் பண்ணலாம் ஓகேவா. சார் டிப்ளமோ சிவில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இது செக் பண்ணுங்க, இல்லை டிக் பண்ணாதீங்க ஓகேவா. இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா அது டிப்ளமோ முடிச்சு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டிராஃப்ட்மேன்ல. அப்படி இருந்தால் அது தொடுங்க, இல்லைன்னா வேணாம். இப்போ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ரிஸ்க் வரும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருவீங்க. குவாலிஃபிங்கிறப்ப அது செக் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கும் ஓகேவா. ஸோ அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ 5 விட்டுருங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் 3406 டிராஃப்ட்மேன் பண்ணலாம். ஓகே. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து ஃபீல்டு சர்வேயர் கோட் என்ன. ஸோ ஃபர்ஸ்ட் கோட் வந்து 3406 மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிராஃப்ட்மேன் கிரேட் 3 வந்து டிப்ளமோ சிவில் பண்ணலாம். 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும் பண்ணுங்க. 3 இயர்ஸ் மேலே இருக்கணும் ஓகேவா. இருந்தால் 5 பண்ணுங்க. இல்லை சார் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா அதை பண்ணாதீங்க ஓகேவா. ஸோ 2114 பண்ணாதீங்க, தொடாதீங்க. ஓகே. நெக்ஸ்ட் அடுத்து ஃபீல்டு சர்வேயர் 3445. சரி சார், இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சுதான் நீங்கள் பண்ணலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பண்ணலாம், டிப்ளமோவும் பண்ணலாம், பியும் பண்ணலாம். நான் சொல்றது 2 பேருக்குமே டிப்ளமோ பண்ணலாம், பியும் பண்ணலாம். ஃபீல்டு சர்வேயர் ஓகே. அதுக்கு அடுத்து வாங்க சார் JDO 3115. JDO பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ தான் குவாலிஃபிகேஷன், ஆனால் டேரக்ட் பியும் எலிஜிபிள் தான். அது சொல்லிடுறேன். டிப்ளமோ தான் எலிஜிபிள் பேசிக்கு, பட் டேரக்ட் பி நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 3115 JDO நம்ம என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 3115 என்னன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ டிப்ளமோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ டிப்ளமோ ஸ்டூடெண்ட் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். நான் பி ஸ்டூடெண்ட் சார் அப்படின்னா நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். இந்த JDO எல்லாமே என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 3120 பண்ணலாம். அடுத்து 3382 ஒரு ட்விஸ்ட் இருக்கு ஓகேவா. 3382 ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இது 3382 பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா டிப்ளமோ சிவில் ஓகே, பட் எக்ஸ்ட்ரா என்ன தராங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு தருவாங்க அப்படின்னா ஆர்கிடெக்சர்ல பண்ணிக்கோங்க. ஆர்கிடெக்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ப்ரிஃபரன்ஸ் ஓகேவா. ஸோ 3382 பண்ண முடியாது, அது கேட்கும். அடுத்து ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3375.
இது பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் நமக்கு வராது. மோட்டர் இன்ஸ்பெக்டர் யாருக்கு அப்படின்னா மெக்கானிக்கல். நீங்கள் மெக்கானிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அப்ளை பண்ணுங்க. ஓகேவா, மெக்கானிக்கலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் MBA அப்ளை பண்ணலாம். ஸோ சிவில் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ளை பண்ண வேண்டியது 3406 டிப்ளமோ BO எனிதிங் 3445 3115 3120. மெக்கானிக்கலாக இருந்தால் இதை போட்டோம் 2119. அது மெக்கானிக்கல் ஈஸி தான். அடுத்து பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் B, இது நம்ம பண்ண முடியுமா? 3484 செக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 3484 அதுவும் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா மஸ்ட் ப்ராசஸ் டிப்ளமோ அண்டு மஸ்ட் ப்ராசஸ் ஆர்கிடெக்சர். ஓகேவா, மஸ்ட் ப்ராசஸ் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங். ஓகேவா, அதுனா அதே மாதிரி மஸ்ட் ப்ராசஸ் த டிப்ளமோ இன் ஆர்கிடெக்சர். ஓகேவா, ஸோ பிளானிங் கைட் பண்ண முடியாது. ஸ்பெஷல் ஓவர்சி 3376. ஓகேவா, இது பண்ணலாம். ஸ்பெஷல் ஓவர்சி நம்ம பண்ண முடியும் 3376. ஸோ நோட்டீஸை படித்து பாருங்க. டிப்ளமோ அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, அடுத்து சூப்பர்வைசர் 3377 3377. இது டெக்ஸ்டைல் நம்ம தான் வராது. சர்வேயர் 3378 என்னது சர்வேயர். ஸோ டிப்ளமோ IT எல்லாமே பண்ணலாம். ஓகேவா, ஸோ மெயினாக டிப்ளமோ சர்வேயர் பண்ணலாம். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன் 3234 3234. அதுக்கு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம். கண்டிப்பாக டிராஃப்ட்மேன் படிச்சிருக்கணும். ஓகேவா, இது நீ பண்ணோம் அப்படின்னா டிராஃப்ட்மேன் படிச்சு அப்ளை பண்ண முடியும். சர்வேயர் கம் அசிஸ்டன்ட் டிராஃப்ட்மேன்னா கண்டிப்பாக டிராஃப்ட்மேன் கோர்ஸ் படிச்சிருக்கணும். இல்லை ஆர்மி ட்ரெயினில் டிராஃப்ட்மேன் இருக்கணும். ஸோ டிராஃப்ட்மேன் பண்ணால் மட்டும்தான் இங்கே பண்ணணும். டிப்ளமோ பண்ணால் நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணிக்கலாம். ஓகேவா, டிப்ளமோ பண்ணலாம் அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3379. இங்கே 3379 இருக்கு 3380. ஸோ 3379 டிப்ளமோஸ் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ சிவில் தான் கேட்டிருக்கு. ஸோ டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3379 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகே, அடுத்து 3380 3380 நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேவா, அடுத்து 3381 3381க்கு பண்ண முடியாது. ஓகேவா, நம்ம என்ன பண்ண அப்ளை பண்றப்போ ஒண்ணுமே கோடு பார்க்கணும். அதாவது அந்த கோடுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. டிப்ளமோ சிவில் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா இது கிடையாது. இது வந்து பிரிண்டிங்க்கு. ஓகேவா, இது ஆட்டோ மெக்கானிக் பாய்லர் எலக்ட்ரீஷியன் அவ்வளோதான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய கோடு மட்டும் தனியாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நிறைய பேர் டவுட் இருக்கும். ஓகேவா, ஏன்னா கோடு நோட் பண்ணிக்கோங்க. கோடு பார்த்தீங்கன்னா 3406. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிப்ளமோவோ BO இது பண்ணியிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய கோர்ஸ் இது மட்டும்தான். ஃபர்ஸ்ட் 4வது இருக்க கோடு. ஓகேவா, டிராஃப்ட்மேன் 4th இருக்க அப்ளை பண்ணிங்க டிராஃப்ட்மேன் 3406. நெக்ஸ்ட் 7th இருக்கிற ஃபீல்டு சர்வேயர் 3445. 9th இருக்கிற JDO 3115. 10th இருக்கிற JDO 3120. தென் 15 இருக்கிற ஸ்பெஷல் ஓவர்சீர் பண்ணலாம். 17 இருக்கிற சர்வேயர் பண்ண முடியும். சர்வேயர் கம் டிராஃப்ட்மேன் பண்ண முடியும். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பண்ணலாம் 3379. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 3380. தென் டெக்னீஷியன் அவ்வளோதான். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் நீங்கள் சிவில் ஸ்டூடெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ இந்த கூட நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, டவுட் கேட்டிருந்தீங்கன்னா எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணுறதுன்னு. ஸோ இதுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணாவே போதும். ஓகேவா, சரி உங்களுக்கு டவுட் வரலாம். நான் அப்ளை பண்ணிட்டேன் சார், அதே சொல்லிடுறேன். நிறைய அப்ளை பண்ணியிருப்பீங்க, இது பண்ணிடுவீங்க. நெக்ஸ்ட் ஒரு டவுட் வரும், அதை கிளியர் பண்ணிடுறேன். என்ன டவுட் அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. ஓகேவா, ஒரு சாருங்க நான் காட்டுறேன். ஏன்னா இப்போ டவுட் வரும், அதுக்காக சொல்கிறேன். சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுற டவுட் இருக்கு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கும் டவுட் வரும். இதுதான் முக்கியமானது. இது முக்கியமானது ஏன் அப்படின்னா நீங்க 10th பண்ணிடுவீங்க, 12th பண்ணிடுவீங்க. ஓகேவா, இப்போ நான் டிப்ளமோ பண்ணல, நான் டிப்ளமோ பண்ணவே இல்லை. ஓகேவா, டிப்ளமோ கேட்குது சார், ஸ்டார் போட்டிருக்கு. நான் BE தான் பண்ணிருக்கேன். டிப்ளமோ கேட்கும். நான் ஐடி பண்ணவே இல்லை, ஐடி பண்ணி ஐடி பண்ணலாம் கேட்கும். இப்போ நான் ஐடி பண்ணவே இல்லை, ஆனால் ஐடி கேட்குது. ஓகேவா, நான் ஐடி பண்ணவே இல்லை, பட் ஆனால் ஐடி என்கிட்ட கேட்கும். இந்த பொசிஷன் ஐடிஐ கேட்கும். நான் டிப்ளமோ பண்ணவே இல்லை, ஆனால் இந்த பொசிஷன் டிப்ளமோ கேட்குது. என்ன சார் பண்ணுறது? இங்கே டிப்ளமோ ஸ்டூடெண்ட் இருந்தீங்கன்னா ஐடி எல்லாம் விட்டுருங்க,
டிப்ளமோன்னு கேட்டிருக்கல, இதை மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. ஓகேவா? டிப்ளமோ மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா நெக்ஸ்ட் போயிடும். ஓகேவா? சரி சார், நான் டிப்ளமோ ஃபில்அப் பண்ணவே இல்லை. இப்போ இதெல்லாம் பாருங்களேன், ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் பிரிஸ்கிரைப் டிப்ளமோ 3120 டிப்ளமோ கேட்குது. நான் டிப்ளமோ பண்ணியிருக்கேன்னா அதை ஃபில்அப் பண்ணுவேன். நான் டிப்ளமோ பண்ணல, பிஇ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். நான் என்ன பண்ணா இதெல்லாம் தொடவே கூடாது. டிப்ளமோ பண்ணியிருந்தா இதை அப்ளை பண்ணுங்க. டிப்ளமோ நீங்க பண்ணவே இல்லை அப்படின்னா இதெல்லாம் தொடாம கீழே போயிருங்க. டிப்ளமோ தொடவே வேணாம். நீங்க யூஜி டிகிரி வருது பாருங்க, இதை நீங்க ஃபில்அப் பண்ணுங்க. ஓகேவா? டிப்ளமோ பண்ணியிருந்தா மேலே ஃபில்அப் பண்ணுங்க. யூஜி டிகிரி இருக்குல்ல, இதை மட்டும் நீங்க ஃபில்அப் பண்ணாவே போதும். பிஇ முடிச்சா யூஜியை ஃபில்அப் பண்ணுங்க. டிப்ளமோ முடிச்சா டிப்ளமோ மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. இதை பிளாங்கா விட்டுருங்க. நீங்க நினைப்பீங்க ஸ்டார் போட்டுருக்கேன்னு சொல்லி நினைப்பீங்க, பிளாங்க் அவுட்டாவே நெக்ஸ்ட் போகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ டிகிரி படிச்சவங்க இதை ஃபில்அப் பண்ணுங்க. ஸோ நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னா ஜென்ரல் யூஜியும் ஃபில்அப் பண்ணிக்குவேன். ஓகேவா? பிஜி நான் பண்ணவே இல்லை சார், இது ஃபில்அப் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இது ஐபிஜி, இதான் ஃபில்அப் பண்ணாங்க. நம்ம பிஜி கிடையாது, பிஜி பண்ணி மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. பிஹெச்டி நான் பண்ணல, அது தேவையில்லை. எம்ஃபில் பண்ணல கொடுத்துட்டு, சப்போஸ் நீங்க ஐடிஐல பண்ணியிருந்தீங்க, ஐடி சர்வே பண்ணிருந்தீங்கன்னா இதை டிக் பண்ணுங்க. ஐடி சர்வே பண்ணி டிக் பண்ணுங்க, இல்லைன்னா பண்ண வேணாம். ஓகேவா? டிஃபென்ஸ் ஒர்க் பண்ணாமல் டிக் பண்ணுங்க. ஸோ ஐடி சர்வே முடிச்சிருந்தா கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? அதே மாதிரி டிஃபென்ஸ் சர்வே முடிச்சா இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? டிஃபென்ஸ் சர்வீஸ் இருந்தா, மற்றபடி அவ்வளோதான். கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உள்ள போயிடும். ஓகேவா? ஸோ இதான் நிறைய பேர் டவுட் வருது. நிறைய பேர் இதை போய் பயந்துருவீங்க. என்ன பண்ணீங்க அப்படின்னா, சார் நிறைய பேர் டிப்ளமோ காட்டு சார், நான் யூஜி சார் அப்படின்னா டிப்ளமோ விட்டுருங்க. ஒன்றுமா யூஜி மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க. இல்லை டிப்ளமோ முடிச்சிருக்கேன், யூஜியை விட்டுருங்க, போதும். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம என்ன பண்ணோம், ஃபில்அப் பண்ணோம். ஸோ நம்பர்லாம் சொல்லிட்டேன், நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக எக்ஸாமில் அப்ளை பண்ணிடலாம். ஸோ சொல்லிட்டேன், போஸ்ட்லையும் காட்டுறேன், திரும்பவும் காட்டினேன், பார்த்துவாங்க. ஸோ நம்பர் 4 அப்ளை பண்ணுங்கள், 3406. நம்பர் 7, 9, 10, ஓகேவா, 15, 17, 18, 19, 20, அவ்வளோதான். ஓகேவா? புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ பயப்பட வேணாம், ஏன்னா நிறைய பேருக்கு டென்ஷனாக இருக்கும். நிறைய அப்ளை பண்ணுறப்ப டவுட் கேட்டீங்க, இதை மட்டும் அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. டிப்ளமோ ஃபில்அப் பண்ணுங்க, மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்க. பிஏ தொடாங்க, யூஜி தொடாங்க. யூஜி மட்டும்னா யூஜி மட்டும் ஃபில்அப் பண்ணுங்க, டிப்ளமோ விட்டுருங்க, போதும். ஓகேவா? சரி சார், அப்பயே டவுட் வருது சார் அப்படின்னா உங்களை ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்பர் சொல்கிறேன், பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு அப்பயே டவுட் வருது அப்படின்னா நீங்கள் நம்ம கால் பண்ணிக்கிறோம், இன்ஸ்டியூட் கால் பண்ணிக்கிறோம், நம்மளுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகேவா? 77081 97281. ஓகேவா? இது நம்ம இன்ஸ்டியூட் நம்பர் தான். நீங்கள் என்ன பண்ணலாம், கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.